நீ எல்லாம் மனுஷன் வெள்ளை வெட்டி ஆகிட்டு வெளியே வந்துட்ட. ஏய்யா, நான் தான் கேட்டேனையா, அப்படி பிறகு உனக்கு தெரியலையா, உனக்கு அறிவு இல்லையா உனக்கு? இப்படி ஒரு பிள்ளைய இப்போ கொண்டாந்து எனக்கு வந்து என் மகளுக்கு வந்து கட்ட வைக்கிறியா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, இந்த பொண்ணு வந்துக்கிட்டு உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? ஒரு பையன் லவ் பண்ணேன், காலேஜ் பையன் லவ் பண்ணுறேன், பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக இப்படிலாம் போய் அடிப்பீங்க நீங்கள்? உங்களையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டா வந்தால் என்ன ஆகும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கல்யாண குளத்தில் அவங்க நம்ம 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 சுரேஷ்டையும் தங்கராஜ்டையும் நீங்களாம் ஒரு மனுஷனையா இது வந்துட்டீங்க நிச்சயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பேச, சுரேஷோட அப்பா அம்மாவெல்லாம் வந்துட்டு வெகுண்டு போக, உடனே ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் பேச, உடனே அந்த பிள்ளை வந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க, என்ன பேசணும், என்ன பேசணுங்கிறேன் நான். ஏன் டிவியில் தான் வந்துருச்சு, உங்கள் மான மரியாதையெல்லாம் வந்துருச்சு, என்ன அதுன்னு தாக்க ஒரு பயலை போய் அப்படி குச்சியை போட்டுடுச்சுனாக்கா உன்னையெல்லாம் நம்பி எப்படியா நான் கல்யாணம் முடிச்சுட்டு வர்றது? உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணும். யாரோ ஒரு வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை வந்து தப்பு பண்ணுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்காக இன்னொரு வீட்டு பையலை அடிக்கிறீங்கனாக்கா, நான் வந்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வந்தேன்னா என்னையா பண்ணுவேன்? நீ கல்யாணம் முடிச்சு வந்தோன்னா நீ வந்து சொல்கிறதெல்லாம் கேட்கணும், சொல்கிறதெல்லாம் ஆடணும், இல்லைன்னா அடித்து வச்சு முடியா? நீ உன்னை நம்பி எப்படியா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, உடனே வந்துக்கிட்டு தங்கராஜ் புத்தம், ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன உங்கள் அம்மா பொண்ணு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படிங்க? என்ன சொல்ல சொல்கிறீங்க சார், என்ன சொல்ல சொல்கிறீங்க? என் பிள்ளைங்க தப்பு இல்லையே, யாரோ ஒரு பிள்ளைய எதுக்குன்னே தெரியாமல் நீங்கள் வந்து கட்டியப்பட்டதான் சொல்கிறேன், எனக்கு டிவியில் சொல்கிறானே, அந்த பையன் வந்து காலேஜில் பேசிக்கிட்டு இருந்ததுக்காக வந்து நீங்கள் வந்துக்கிட்டு பேசினாங்கிறதுக்காக வந்து லவ் பண்ணுறான்னு நீங்களாக நினச்சி நீங்களாக போய் கட்சி வச்சு அடிச்சிங்கனாக்கா, நாளைக்கு என் பொண்ணு வந்து எங்கேயாவது பேச முடியுமா, யார்ட்டையாவது பேச முடியுமா, அண்ணன் தம்பிகிட்ட பேச முடியுமா? பேசுனா நீங்கள் கேவலமாக இருப்பீங்க. நீங்கள் வேணாங்க, உங்கள் வசதியே எங்களுக்கு வேண்டாம். ஏய் ஜாதியில் எங்கேயாவது கல்யாணம் முடிச்சிடுவியா நீ அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க ஜாதினா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் இப்படி தாங்க நிறைய பேர் நினச்சிட்ருக்கேன். மதம்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஜாதினா நீ நினச்சிக்கிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த அரசியலே இல்லாத குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குங்க. அப்படியே இல்லைனாலும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, அப்படியே என்னாலும் இந்த ஜாதியில் கிளம்பி வேறு ஜாதியில் கிளம்பிக்க முடியாதா? கல்யாணம் முடிக்காமல் வாழ முடியாதாங்க? அதெல்லாம் வாழ்ந்துக்கங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசி தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். 2 பேரும் போகிறாங்க, போய் இப்போ அந்த பொண்ணை மிரட்ட போகிறாங்க. மிரட்ட போய் என்ன 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 நினச்சிருக்கா உங்கள் மக, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வீடியோ எடுத்து கண்டதில் விடுவாளாவ அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க நடந்துச்சு, வீடியோ எடுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒன்று. அந்த பிள்ளை வந்து, ஏங்க சொல்லுங்கள், நீங்கள் காலேஜ் வெளியே வந்தீங்க, நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சரி தானே? ஆமாம், நான் வீடியோ எடுத்தேனா, கையில் ஃபோன் வச்சுருந்தேனா? இல்லை என்னை சேர்த்தான வீடியோ எடுத்திருக்காங்க, அப்போ வேறு யாரும் எடுத்துருக்கணும். சரி, நீங்கள் அடிச்சிங்களே, அடிச்சிடறதுக்கு நான் வந்தேனா? நான் வரல, நான் வீடியோ எடுக்கல, இல்லை நான் அங்கே வரவே இல்லை நான். சரி, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன், நான் இல்லவே இல்லை, நீங்கள் வெளியே கிளம்புனீங்க, நான் அப்போ தான் நான் வந்தேன் நான். அப்போ வீடியோ எடுத்தாங்கண்ணா அப்படின்னு பேசும்போது புத்திசாலித்தனத்தின் அறிவு தெரியுது நமக்கு. இது எல்லாமே ஆளை வச்சு எடுத்துருக்கலாம் அப்படின்னு 2 பையல் இருக்காங்க, கவர் பண்ணாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ நினச்சேன், இதை வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு நம்ம படங்களில் காமிக்கிறதில்ல, இங்கிலீஷ் படங்கள் நிறைய படங்களில் காமிப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது எப்படி நடந்துச்சுன்னு அந்த ஃப்ளாஷ்பேக், அதுதான் சூப்பர். ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிற விதம் இருக்குதுங்கன்னா, அந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்த பையன் வீடியோ எடுத்து கொடுத்தது, இந்த பையன் வீடியோ எடுத்து கொடுத்தது, இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை வந்துக்கிட்டு சிக்குனீங்கடா நீங்கள் அப்படின்ட்டு, ஏங்க எனக்கு வேலை இருக்குதுங்க, அசைன்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அங்கே இல்லைங்க, நான் உங்கள் வேலை விட்டுட்டேன், நான் உங்கள் வம்பு விட்டேன், நீங்கள் வீடியோ எடுக்க சொன்னீங்க, வீடியோ எடுத்து விட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை போகும்போது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாம் இங்கே நிச்சயத்து கிளம்பிட்டாங்க, எங்கேஜ்மெண்ட் கிளம்பி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி இவன் வேஷ்டியை கட்ட தெரியாமல் வேஷ்டியை கட்டி விட்டு எல்லாம் கிளம்பி கூப்பிட்டு வராங்க. கிளம்பி போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸில் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு. எஸ்பி ஆஃபீஸில் இல்லை, எங்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசுகிறது ஒரு கான்ஸ்டபிள், இந்த ஆள் எஸ்ஐ, சொல்கிறது வந்துட்டு எஸ்பி சொன்னார் அப்படிங்கிறது. ஆனால் அந்த கான்செப்ட்டையே அவன் எஸ்பின்னு நினச்சிக்கிட்டு தான் அவன் புலம்பிக்கிட்டு இருக்காங்கிறது தான் பெரிய கொடுமை. எல்லா சட்டம் பேசுவார், எல்லா நியாயம் பேசுவார், ஆனால் ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட இல்லை என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வர முடியாதா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, டேய் லூஸா நீயே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது இதெல்லாமே வந்துட்டு இவன் பொசிஷன் என்ன அப்படிங்கிற சமாச்சாரத்தை பற்றிலாம் கவலையே இல்லை இவங்களுக்கு. இவங்களாக எழுதுவாங்க, இவங்களாம் நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்துட்டு வீட்டில் சொன்னோன்னே வந்துட்டு, என்னடா இப்போ போகணும், டேய் நம்ம என்கேஜ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு யூனிஃபார்ம் மாற்றிட்டு அவன் கிளம்பிடுறான் அப்படிங்கிறத பார்க்குறேன் நாங்கள். உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு, சரி நீங்கள் போயிருங்க, அங்கே போயிருங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் விஷயம். எஸ்பி ஆஃபீஸ் போகிறாரு, எஸ்பி ஆஃபீஸில் போகிறாங்க, இந்தப்பா வேலை முடிஞ்சுது,
நீ வந்துட்டு ஒரு மாதம் சஸ்பென்ஸில் இரு, அப்புறம் பார்த்துக்கலான்னு. இல்லை சார் அதெல்லாம் ஏய் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியாச்சு, டிவியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் யாரோ தெரியாமல் டிவி போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி சொல்கிறார், டேய் டிவிக்கு நியூஸ் கொடுத்தேன் நான் தான்டா, யாரும் கொடுக்கல, எனக்கு வந்தது அவ்வளவுதான், இது எல்லாமே உண்மை தானே, இது ஒன்றும் நான் இல்லை சார் அதெல்லாம் மாஃபிங்லாம் கிடையாது, நான் வீடியோவை செக் பண்ணிட்டேன், செக் பண்ணி கவர்மெண்ட்டு வீடியோ இதிலே வந்துட்டு செக் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி இது சரிதான், இந்த வீடியோ வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதம் போய் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வர எங்கேஜ்மெண்ட்டு தான் அவங்கெல்லாம் வந்துட்டு, என்ன சார் இப்படி டிவியில் பெரிய பிரச்சனையாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யாராவது எதிரிங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, சுரேஷால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் நிறைய போட்டுவிடுவாங்க, இதெல்லாம் வந்து போலீஸ்னால் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வன்முறையாக இருக்கிறது சகஜம் தானே, தப்பு பண்ணால் தப்புன்னா தண்டிக்க தான் தெரியணும், அதெல்லாம் பண்ணுறது தான், தடியடிங்கிறாங்க, தடியடியை வந்து தண்டை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போகும்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் பத்திரத்தை வாசிக்கும்போது கரெக்டாக வந்துக்கிட்டு ஒரு ஒருத்தன் வந்து டிவி ஃபோனை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நியூஸை பார்த்தா வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஒரு மாதம் வர சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீ வேலையில் இருக்க முடியாதவரால். அந்த தங்கராஜை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வருதுன்னு சொல்லும்போது கரெக்டாக என்கேஜ்மெண்ட் டைமில் போலீஸ் வந்து தங்கராஜ் வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்குது. எதுக்கு அவங்க அரெஸ்ட் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு யாரோ தெரியாத ஒரு பையனை கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கீங்க நீங்கள், அதனால் வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அப்போ என் மச்சான் வந்து அண்டர் சஸ்பென்ஷன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. உடனே வந்துக்கிட்டு அது போயிட்டு வந்து என்கேஜ்மெண்ட்டா அதெல்லாம் கிடையாதுங்க, நிச்சயமாக கிடையாது, இந்த மாதிரி மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறார், ஏம்மா நல்ல வரணுமா, நல்லா வரனாத குரணாகுது, அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு சஸ்பென்ஷன் தான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்துக்கிட்டு இந்த ஆளை கல்யாணம் முடிச்சுக்கிறத பற்றி எனக்கு விதயமே இல்லை, மனுஷனாயிவன் இவன்லாம், அவங்கெல்லாம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அப்போ நாளைக்கு நான் யார்ட்டையா பேசினா இப்படி தான் பண்ணுவான் அந்த ஆள் அப்படின்னும்போது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாதா, நீ அப்படி தான் மனுஷன், நீ எல்லாமே நீ சொல்லணுன்னு உங்கள் மாமன் சொன்னான்னு கேட்பேன், அவ்வளோதானே அப்படின்ன உடனே ஒன்றுமே பண்ண முடியாமல் என்கேஜ்மெண்ட் நின்று போனோன்னே எல்லோரும் கிளம்பி வராங்க. வந்தாக்க வந்துக்கிட்டு இந்த அம்மா வந்து வீட்டில் என்ன சொல்லணும், எல்லாம் வந்துக்கிட்டு இந்த தங்கராஜை பாக்கியராஜையும் பொண்டாட்டியும் கூட்டி போன நேரமே விளங்கலை, நீ வந்தால் எந்த வேலையும் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா அந்த தங்கராஜோட அம்மா சொல்லுது, எல்லாம் வந்துட்டு இவன் வந்ததுனால தான், இவன் வந்திருப்பார் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி மலர் மேலே போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி வந்துட்டு தங்கராஜ் வந்துக்கிட்டு நம்ம பிள்ளை மதியை வந்துட்டு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷினாக இருக்க போகுது. இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். என்னையை பொறுத்தவரையில் வந்துக்கிட்டு இந்த மாப்பிள்ளை இருக்கானே அந்த பையன் சுரேஷ் வந்துக்கிட்டு லவ் பண்ணுறேன்னு நடிக்க ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.